வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா பிளெயின் சால்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த சால்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன இந்த சைஸில் பட்டை 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு திக்காக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை 2, கொஞ்சமாக கல்பாசி, கூடவே ஒரு 4 கிராம்பு போட்டு நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் சால்னாவில் இறங்கும். இப்போ இதிலேயே ஒரு 4 பிரிஞ்சி இலையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவக்க விட போகிறோம். பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதுக்கு 1 கப் அளவுள்ள பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துடுவோம். இப்போ நம்ம தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 2.5 தக்காளி சேர்த்துருக்குறேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த சைஸில் கட் பண்ணது. அதாவது 1 வெங்காயம் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். போட்டு நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கணும். அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குழைவாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழைவாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரம் கம்மியாக இருக்கும், கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு 2 தடவை போட்டு காட்டியிருக்கிறேன். நல்லா இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனையும் போகணும். போட்டிருக்கிற எண்ணெய் மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு இப்போ பத்தாத மாதிரி இருக்கனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் காய்கறிகள் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். வெறும் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு சால்னா செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற தேங்காய் விழுது போட்டோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும். அதனால் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ கலந்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும். நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த கடைகளில் கிடைக்கிற உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கொதித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே மிதக்கணும். அப்படின்னா நமக்கு சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தியோட ஊற வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.